பாக்யராஜ் 100 ஆண்டுகளுக்கு மேலாக கடந்த காங்கிரசிற்கு தன் நிலை இன்னும் என்னன்னு தெரியல. இந்தியா முழுவதும் ராகுல் காந்தி பார்த்து பப்பு பப்புன்னா, ஆனா அன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும்தான் நீ பப்பு இல்லடா, இந்த நாட்டுடைய பிரதமர் வேட்பாளர் என்று சொன்னார். இத காங்கிரசும் ராகுல் காந்தி மனசுல வச்சுக்கணும். இன்னும் சொல்ல போனா ஒடிசாவில் 70 சீட்டை காங்கிரஸ் பெற்றுச்சு. அங்க எத்தனை தொகுதி ஜெயிச்சிச்சு? 2 தொகுதி ஜெயிச்சிச்சு. பீகார்ல 69 தொகுதியை பெற்று வாங்கினுச்சு. ஆனா அங்கு வெற்றி பெற்றது ஒரே தொகுதி தான். இப்ப தமிழ்நாட்டுல 25 தொகுதிகளை காங்கிரசுக்கு கொடுப்பது திமுக அதிகம். நான் ஒரு BL2 இருக்கேன். ஒவ்வொரு மாநிலையும் காங்கிரசின் வாக்குகள் எத்தனை விழுகும் என்பது எங்களுக்கு தெரியும். தேசிய கட்சி என்பதால் 25 தொகுதி ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்று திமுக சொல்வதை காங்கிரஸ் வரவேற்று பெற்றுக்கொண்டு எலெக்ஷனை தேர்தலை சந்திக்க வேண்டும். ஆனால் அதை மறுப்பது என்பது காங்கிரசுக்கு சரியான, அதை இன்னும் சொல்ல போனா ராகுலுக்கு சரியான ஆலோசனை இன்னும் கிடைக்கலன்னு தான் சொல்றேன். இந்த நிலைமைக்கு காங்கிரஸோட வாக்கு வங்கியை முதல்ல ராகுல் காந்தி ஆய்வு செய்யணும். ஆனா ராகுல் காந்தி என்ன கணக்கு போறாருன்னா, விஜயுடன் கூட்டணி வைத்தால் 100 தொகுதி கொடுப்பான். ஏன்னா அது கரை சேராத குதிரை, மண் குதிரை. தாயின் கருவறையில் இப்பதான் தொப்புள் கொடியுடன் பிறந்திருக்கு. அந்த குதிரையிட்ட, அந்த குழந்தைகிட்ட நீ 100 தொகுதி வாங்கலாம். 100 தொகுதி ஜெயிக்க முடியுமா? ஆனா அவருடைய கணக்கு என்னன்னா, தமிழ்நாட்டுல 100 தொகுதி காங்கிரஸ் நின்றுச்சு. அந்த கூட்டணி அப்படியே பாண்டிச்சேரியில நம்ம காங்கிரஸ் பாண்டிச்சேரியை கைப்பற்றி ஆட்சி அமைத்து வரலாம், அப்படி ஒரு எண்ணம். இன்னும் கேரளால நடிகர் விஜயோட செல்வாக்கை வைத்து, நடிகர் என்ற செல்வாக்கை வைத்து கேரளாவில் ரசிகரிடம் வாக்கு வங்கி பெறலாம் என காங்கிரஸ் ராகுல் காந்தி முயற்சி செய்யறாரு. அதுக்கான திட்டங்களை வகுக்கிறாரு. ஆனா இப்பவும் சொல்றேன், உங்களுடைய வாக்கு வங்கி என்பது தமிழகத்தில் மிகவும் ஒரு 5 விழுக்காடோ 6 விழுக்காடு இந்த சதவீதத்துல உங்க வாக்கு வங்கி இருக்கு. அதனால திமுக என்பது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்களை பிரதமர் வேட்பாளர் என்றார். எல்லாம் பப்புன்னா, நீ பிரதமரியா, நீ தயா இந்த கூட்டணியோட வேட்பாளர் சொன்னாரு. அதெல்லாம் நீங்க ஆராயணும். திமுகவை விட்டு தாவேக்காவுக்கு கூட்டணி வைத்தால் காங்கிரஸ் தற்கொலைக்கு சமம். தற்கொலை பட்டு போயிடலாம். நன்றி.